அருமை பொதுமக்களே, தமிழ்நாட்டில் எத்தனையோ வழக்குகள் நடந்தாலும் 2 முக்கியமான வழக்குகள், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அதுபோல் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவி பாலியல் வழக்கு, 2 வழக்கை பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக அரசு தரப்பு தங்களுடைய சாட்சியங்களை எடுத்து வைத்து சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டுகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறார்கள். இது பாராட்டுக்குரியது. இதை மிகச் சிறப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனம் எடுத்துக்கொண்டு இந்த 2 வழக்குகளிலும் உரியவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மிகச் சிறப்பாக அரசு வழக்கறிஞர்களை நியமனம் செய்து மிகச் சிறப்பாக இந்த 2 வழக்கிலையுமே தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல் நேற்று வெளியான அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கிலும் பார்த்திங்கன்னு சொன்னால் 30 ஆண்டு. அதில் பார்த்திங்கன்னா அரசு அந்த தண்டனை காலத்தில் அண்ணா பிறந்தநாள் அப்படி இப்படின்னு சில நாட்களை குறைப்பார்கள், நன்னடத்தை இதெல்லாம் வச்சு குறைப்பார்கள். அது மாதிரிலாம் குறைக்கிறதுக்கெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டு மிகச்சிறப்பாக சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ராஜலட்சுமி அவர்கள் மிகச்சிறப்பாக தண்டனையை அறிவித்திருக்கிறார்கள். இந்த 2 வழக்குமே தமிழகத்திலே மிகச்சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது சொன்னால் அதற்கு ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய பங்களிப்பாகும். இன்னும் சொல்லப்போனால் இந்த அண்ணா பாலியல் வழக்கு என்பது இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவி செழியன் அவர்கள் அமைச்சர் பொறுப்பு ஏற்ற மறுநாள் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த பிரச்சனை கிளம்பிருச்சு. உடனே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிரமம், அவர்கள குற்றச்சாட்டு இப்படிலாம் வந்து அதுக்கு பிறகு ஒரு 5 மாத காலகட்டத்திற்குள்ளாக இந்த வழக்கு விசாரணை செய்து மிகச்சிறப்பாக தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சியையும் அமைச்சரையும் தமிழக முதல்வரையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்வதாகவே தெரியவில்லை. அந்த சாரை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளிலும் வந்திருக்கு. யார் அந்த சார்? இல்லாத சாரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய வேறு சங்கதியே கிடைக்கலையா அந்த நாட்டில்? நல்லா நீங்கள் நினச்சி பார்க்கணும். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி பேசாமல் இல்லாத சாரை உருவாக்கி யார் அந்த சாரு? அந்த சாரை காப்பாற்ற முடியாது. நாங்கள் அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னால் அவரெல்லாம்